ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற வீட்டுக்கு போய்ட்டு நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறதா தான் நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அக்கா ஃபுல்லு குக்கிங் தான், எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, அக்கா மட்டன் ஃப்ரை, கபாபு, அதுக்கப்புறம் கீர் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது. அதனால் இது உன்னோட ஸ்டைலா மட்டன் கறி? இது ரொம்ப இல்லை, மைல்டாக தான் இருக்கும், அவ்வளோதான். ஓகே. எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு தெரியாது. அவள் இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கிறா. அவள் இப்போ வந்துன்னு இருக்கிறா. வந்தோடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ணுறேன். ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. என்னடி ரியாக்ஷனே இல்லை? நான் கது பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் பார்த்து கொஞ்ச நேரம் பின்னி வந்திருக்காங்கன்ட்டு ரியலைஸ் பண்ணா லேட்டாக தான். சே ஹாய். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த பிறகு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளுக்கோஸ்ட்டு வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு. ஸோ வந்து ஒன்றா சாப்பிட்லான்ட்டு நான் தான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லுவேன்னு சொல்லின்னு இருக்கா. பிரியாணி, ஒயிட் ரைஸ், ஓகே ரசம், ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட உட்காந்தாச்சு. இவளுக்கோஸ்ட்டு தான் வெயிட் பண்ணி இப்போ 3:15 ஆயிடுச்சு இவளுக்கு வெயிட் பண்ணி. ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எங்க என்ன பிஸி ஈட்டிங்க? பரகு மம்மி பரகு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாஸ்தி ஐட்டம் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் அக்கா. இப்போ இடம் எம்டியாக இருக்குது. வெளியில் வந்து விழுந்தவொடனே தெரியும். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது இலையில போட்டு இன்னொரு எடுங்க, அப்படியே எடுங்க. போதும். ஓ, எப்படிமா இருக்குது? சூப்பரான இருக்கு. சூப்பராக இருக்குதா? என்ன சாப்பிட்டுன்னு இருக்கிற? கபாப் சாப்பிட்டேனா? போதக்கா. அம்மா எட்ல மாட்டேடி வாயில. எப்படி இருக்கு சொல்லு பிரியாணி? மம்மி செஞ்ச பிரியாணி எப்படி பிரியாணி இருக்கு? ஏய், நீ எப்படி இருக்கு சொல்லுடி. சூப்பரான இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அக்கா எல்லாமே செஞ்சிருந்து. சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, கபாப், தயிர் பச்சடி, எக், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் கீரை, சிக்கன் லெக் பீஸ். எனக்கும் செய்யக்கு மட்டும் தான் சிக்கன் லெக் பீஸ் தானே செய்யும். ஆமா ஆமா. சாப்பிடு. அட்டா அட்டா அட்டான சூப்பர். நல்லா ரிவ்யூ தராங்க மம்மி செஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, எவ்வளோலாம் வேலை செய்வா, இப்படிதான் வேலை செய்வா. ஆனால் எதனா ஒன்று வச்சுன்னா வச்சு செஞ்சு விட்ருவா. பேசியே கொள்ளிடுவா. சின்ன பிள்ளை ఉంటావా? చిన్న బిడ్డ కూర. నేను చిన్న బిడ్డలేరా? నువ్వు చాలా మేడం. மேடம் போதும் மேடம். சரி பேபி. கீழே வச்சிருங்க மேடம். ஸ்பூன் எங்க வேணும்? ஸ்பூன் உனக்கு வேணும். இங்கே கூட எல்லாருக்குமே ఎలాగమే పుట్గా எல்லாருக்கும் கொடு. ఏయ్ బోన్ చేస్తాము. స్మైల్ రమ్య పిన్ని స్మైల్. சாப்பிட்டு முடித்தோடனே சரி அவள்கிட்ட இருக்கிற நான் எப்போ போனாலும் அவளது என்னென்ன விளையாடுறது சாமானு, பஸ்ஸிலு, அதுக்கப்புறமா அவள் பர்த்டே ரீசெண்டாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே எது கிஃப்ட் வந்தது எல்லாமே காமிச்சிட்டு இருந்தா. இவளோட பர்த்டே ரீசெண்டாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட் யாரோ இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நான் பாடியே காட்டுவேன்னு சொல்லி ஊரே தெரியுது. அப்படி என்னதான் பாடுவான்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆன் பண்ணுமா? கேட்குதா? கேட்குது. பாடு. ஆரி
எங்கள் அக்கா பெட்டிக்கடை பால்கோவா செய்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க. ஆனால் ஃப்ளேவர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டு எல்லாமே ஒடிஞ்ச மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ளேவர். எல்லாமே உடஞ்சிருக்குது. பரவாயில்ல. இது இது சாப்பிடும்போது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த ஃப்ளேவர் மட்டும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 50 பைசாவுக்கு ஒரு ஒரு பீஸ் வரும். அதே ஃப்ளேவர் இருக்குது. பட் என்னென்னா பொடியாயிட்டு ஆயில் போட்டோன்னே கரிஞ்சிடுச்சு. செம்மையாக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறேன் அன்றைக்கி. அதனால ஃபோனில் கொஷின் பேப்பரை காமிச்சிட்டு என்ன எழுதிட்டு வந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணின்னு இருக்கிறான். நாங்கள்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே 25 மார்க்ஸ் வருதா கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டு ஓகே 25 மார்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் உட்காந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒன்றொன்றத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறான் கொஸ்டின் பேப்பரை பார்த்து. இப்போ இவன் இந்த மாதிரி எனக்கு ஒரு செயின் பண்ணி எனக்கு கொடுக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கா இது காமி எத்தனை போட்டான்? இந்த ரெஃபரன்ஸா? ஓகே சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணு. இன்னும் எவ்வளோ நேரம்? 5:30 ஆச்சு. நீ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் பசில்? இந்த மெயின் இந்த ஒன்று ஹைதராபாத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க நேபர் வந்துட்டு இந்த என்னதுக்கா இது கோங்குரா, இது வந்துட்டு அவக்காய் ஊறுகாய். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால எங்கள் அக்கா இப்போ எனக்கு பேக் பண்ணின்னு எடுக்கிறாங்க ரெண்டுமே. இது என்னோட ஃபேவரட் கோங்குரா. இது மாங்காய் ஊறுகாய் தானே? அவக்காய் அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இது மாங்காய் ஊறுகாய் தானே நம்ம பாஷையில்? இல்லடி, அது வேற இது வேற. ஓகே, இது இன்ஸ்டன்ட்டாக அப்படியே இது பண்ணி 2 days தான் நான் இது பண்ணுவேன். ஆனால் இது 1 year வரைக்கும் இருக்கும். நல்ல எண்ணெய் மெதுங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு சூடா சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கு. அந்த ஊர்ல எல்லாம் குழம்பே வைக்க மாட்டாங்க, இதை தான் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு பேக்கிங் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? டீக்கு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா பொண்ணு எல்லா லாங்குவேஜும் பேசிட்டா இந்த வீடியோவில். தெலுங்கு, தமிழ், கன்னடா, ஹிந்தியும் பேசிட்டா. ஸோ பேக்கிங் ஆயிடுச்சு. நாளைக்கு டிஃபனுக்கு இதுதாக்கா ஒயிட் ரைஸு கோங்குரா தான் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, இந்த பிக்கிளில் பசங்க சாப்பிட்டு போகிறேன் ரைஸ். அந்த ஃப்ளேவரே செம்மையாக இருந்தது. உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது ஃப்ளேவர்ஸ். பிடிக்காத ஃப்ளேவர்ஸ். ஓகே, இது வந்து ரம்யா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பண்ணி முடிச்சுட்டா அவளோட பசில். காமிக்கிறதுங்க இப்போ ரொம்ப ஜாஸ்தி மைண்ட் டைவர்ட் ஆனதால கொஞ்சம் டைம் எடுத்துக்கினா. ஆனால் பண்ணி முடிச்சிட்டா. என்னதுமா அது பேர்? என்ன அவங்க பேர்? இது எது? நான் மம்மி, இதுதான் மம்மி. சென்ட்ரல்ல இருக்குதா பின்னியா? க்ரௌன் எல்லாம் இருக்கு அதுல. இங்க க்ரௌனா இருக்குதுல, அதான் ரம்யா பின்னி. ஓ, தேங்க் யூ so much. வெல்கம். நறுப்பினி. நறுப்பினியா அது? நறுப்பினி, ரம்யா பின்னி, மம்மி. எங்க இருக்குது? லதா இங்க. ஓகே. ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ். சரி, உங்க டாடி ஊர் எங்க இருக்குது? தெலுங்கனா. நீ எங்க இருக்கிற? கர்நாடகா. ஓகே, உங்க அப்பா ஊரு? இங்க தமிழ்நாடு. இதெல்லாம் நீ தான் வச்சியா? உனக்கு எங்கே போகணுன்னு ஆசை? இங்கே இந்த இதில் இருக்கிற ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டுக்கு போகணுன்னு ஆசை?
నా హైదరాబాద్ హైదరాబాద్ తెలంగాణ పోను నేను తెలంగాణ టు వేలూరు పోతున్నా నేను வேலூர் டு கேரளா போட்டுன்னு అంతే. அவளோட ப்ளே டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. ஸோ ஸ்டடி அவங்க மம்மி ஆல்ரெடி கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. உட்காந்து எல்லாமே எழுதிட்டு இருந்தேன், ஆன்சர் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு பாப்பா இங்கே ஒரு மினி எக்ஸாம். ராங் இல்லை, நீ உள்ளெல்லாம் எழுதியிருக்கிறியே அதுதான் பார்த்தேன். இது மினி எக்ஸாம் தானே உனக்கு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா எக்ஸாமுக்கும் அவங்க மம்மி ஒரு கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. எழுதிட்டு நாளைக்கு போய் ஸ்கூலில் எழுதிடுவா. ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பொண்ணு சயானிகா. நானும் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருந்தது, ஸோ கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.